மீண்டும் கூட நாம் இந்த 10வது நாள் उपवास नाले कोड़ी जबीतिरुக்கிறோம். प्रभु उद्धारकर्ता यीशु मसीह के नाम से दोबारा हम ये उपवास के 10वां दिन में भी हम इकट्ठे हुए और प्रार्थना भी किया. இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை इन दिन में भी हम जो सुनने वाला परमेश्वर का वचन கடந்த நாட்களிலே ஒவ்வொன்றையும் நாம் பிசாசானையும் அவருடைய கிரியைகளையும் எப்படி இயேசு ஜெயித்தார் எப்படி வேதம் அதை குறித்து போதிக்கிறதுங்கிறதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். आमीन. बीते हुए दिनों में शैतान और उनके कामों को दुष्ट कामों को जिस प्रकार यीशु मसीह ने उनसे जय पाया करके हम प्रतिदिन अध्ययन करता. இந்த நாளிலேயும் आज का दिन भी அவருடைய பெயர் பிசாசுடைய பெயர் திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और शैतान का नाम चोर है. பலவிதமான பெயர்கள் அவன் கிரியைகளை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. शैतान के हर एक कामों के द्वारा उनको कई अधिक नाम लिख के रखा है. அவன் பெயர் திருடன் என்று வேதம் சொல்கிறது. और उनका और एक नाम है चोर है. யோவான் சுவிசேஷம் 10:10 வாசிக்கிறோம். यूहन्ना सुसमाचार 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவனே அல்லாமல் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். चोर किसी और काम के लिए नहीं परंतु केवल चोरी करने और घात करने और नष्ट करने को आता है. मैं इसलिए आया कि वे जीवन पाए और बहुतायत से पाए. அவனை சாத்தானை திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र शैतान का ऐसे नाम रखा है, वो चोर है. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். ये वचन को उपयोग किया. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராமல் வேறு ஒன்றுக்கும் வரான். आमीन. चोर किसी और काम के लिए नहीं परंतु केवल चोरी करने और घात करने और नष्ट करने को आता है. அப்ப சாத்தான் யார்? திருடன். और शैतान वो कौन है? वो चोर है. அல்லேலூயா. हालेलुया. உன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவன் திருடுகிறவன். जो तेरे पास है वो आशीष को वो चोरी करता है. முதலாவது இங்கே கவனிக்க வேண்டும், ஏதேனிலே திருடினான் அந்த திருடன். पहले वो चोर अधीन वाटिका से चोरी किया. திருடன் அங்கே எப்படி திருடினான்? वो चोर वहाँ कैसे आके चोरी किया? தேவனுடைய வார்த்தையை அவன் திருடினான். वो परमेश्वर का वचन को चोरी किया. அல்லேலூயா. हालेलुया. எப்படி அந்த திருடன் வருகிறான்? वो कैसे आता है वो चोर? திருடன் ஏற்கனவே அவன் தந்திரம் உள்ளவன். वो पहले युक्ति बनाने वाला. அவன் உபாய தந்திரத்தோடு வருகிறான். वो गई उपाय करके आता है. உபாயம் என்றால் இங்கிலீஷ்ல டிவைஸ்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. उपाय मतलब अंग्रेज में डिवाइस. டிவைஸ்னா என்ன அர்த்தம் சொன்னா डिवाइस मतलब பிளான் பண்றது. आमीन. वो अच्छा प्लान बनेगा. युक्ति युक्ति. सोच रहा है, आमीन. सोचेगा. सोच विचार करके प्लान कर रहा है इसको कैसा गिराना है. आमीन. हालेलुया. அதாவது யுக்தி, சூழ்ச்சி, சதி, புதிதாக ஏதாவது புனைய முடியுமான்னு பார்க்கிறான். कुछ भी नए நியூ பிளான். न्यू युक्ति, नया युक्ति बनाएगा वो. எப்படி பிசினஸ்ல நியூ பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. जैसे जो व्यापार में बिजनेस में नए नए युक्ति बनाता वैसे. அதாவது அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் வேற வழியாக ஏறி வருகிறவன். वो दूसरे तरफ से आएगा. அல்லேலூயா. हालेलुया. அதாவது வேற வழியாக சம் அதர் வே வேற ரூபத்துல வந்துருவான். दूसरे और रूप से वो आता है चोर. இங்க வேதம் சொல்கிறது, நீங்க வாசிக்கலாம், யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். यूहन्ना 10वां अध्याय पहला वचन. மெய்யாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். मैं तुमसे सच सच कहता हूँ कि जो कोई द्वार से भेड़शाला में प्रवेश नहीं करता
परंतु किसी दूसरी ओर से चढ़ आ जाता है वो चोर और डाकू। வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மேய்ப்பனா இருக்கிறான். परंतु जो द्वार से भीतर प्रवेश करता है वे भेड़ों का चरवाहा। வேறு வழியாக வருகிறவன், அதனாலதான் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். इसलिए यीशु ने कहा वे ही अच्छा चरवाहा। 8வது வசனத்துல சொல்கிறார், 8वां वचन में எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. जितने मुझसे पहले आए वे सब चोर और डाकू है, परंतु भेड़ों ने उनकी न सुनी। இங்கே கவனிங்க, அப்ப என்னன்னா வேறு வழியாக ஏறி வருகிறவன், वो दूसरी ओर से चढ़ जाता है। ஏதேனுக்குள்ளே வேறு வழியாக அந்த சர்ப்பத்தின் மூலமாக வந்தவன். वो अदेन वाटिका में उस सर्प के द्वारा दूसरी ओर से चढ़ आया है। இங்கே கவனிங்க, அவன் வேறு வழியாக உபாயம் செய்து வருகிறான். वैसे वो युक्ति बना के दूसरी ओर से आता है। கள்ளன் அதாவது திருடன் என்றால் என்ன? ओ चोर मतलब क्या है? அவன் வேறு வழியாக வருவான். वो द्वार से नहीं दूसरी ओर से आने वाला। புரியுதா? வேற வழியாகத்தான் வருவான். वो दूसरे ओर से ही आएगा। நேர் வழி எல்லாமே பின்னால கூடி வரும். आवे सीधा नहीं आएगा, द्वार से दरवाजे से டைரக்ட் வர மாட்டான். आवे सीधा नहीं आ सकता। தெரியாம எடுக்கிறது தான் திருட்டு. आवे जो किसी को पता है बिना चोरी से लेता होगी चोर है। அதுதான் பேர், என்ன பேரு? ओए चोर। தெரியாம எடுக்கிறது தான் திருட்டு. चोरी से लेना किसी को पता है बिना। புரியுதா நான் சொல்றது? அப்போ அந்த திருடன் என்ன அர்த்தம்னா வேறு வழியாக வருகிறான். आवे चोर मतलब क्या? दूसरी ओर से आएगा। அங்கே வேறு வழியாக வரும்போது அந்த சந்தேகம் இல்லாமல் போயிருது. वो जो दूसरी ओर से चढ़ जाता है तब कुछ संदेह नहीं आता। வேறு வழியாகத்தான் அவன் பேசி வருவான். और वो ऐसे दूसरी ओर से बात करके भी அதுதான் அவன் உபாயம் சூழ்ச்சி. அந்த சாத்தானுடைய வேலை உபாயத்தோடு கூட வருகிறவன். वो शैतान का काम है, ऐसे गए युक्ति से आएगा। உபாயத்தந்திரம் பண்ணி வருகிறவன். आवे युक्ति बना के आएगा। அதனால தான் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன்கிறார். किसी முதலாவது दूसरी வசனத்துல யோவான் 10:1 வாசிக்கிறோம், युगन्ना 10 पहला, வேறு வழியாக ஏறுகிறவனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். परंतु किसी दूसरी ओर से चढ़ जाता है वो चोर और डाकू है। But climbeth up some other way, வேறு வழியாக some other way, வேறு வழியாக சூழ்ச்சியாக வருகிறான். वो दूसरी ओर से युक्ति बना के आएगा। அவன்தான் கள்ளன், वो ही डाकू, அவன்தான் கள்ளன். वो ही चोर। வேறு வழியாக அந்த ஏதேனுக்கிலே அந்த சர்ப்பத்தின் வழியாக ஏறி வந்தான். वो अदेन वाटिका में दूसरी ओर से वो सर्प के द्वारा वो चढ़ जाता है। அந்த கனியை புசிக்க வைக்கும்படியாக, वो फल को वो लोग खाने के लिए, அந்த கட்டளையை மீறி வரும்படியாக, आमेन, वो लोग वो आज्ञा से उल्लंघन, தேவனுக்கு பகைஞன், वो परमेश्वर का विरोधी, தேவனுக்கு எதிரானவன், परमेश्वर का विरोधी, அவன் திருடனாகத்தான் வருவான். वो चोर बन के आएगा। வேறு வழியாகத்தான் வருவான். वो दूसरे ओर से आएगा। திருடன் சொல்லிட்டா வருவான், क्या जो चोर आएगा बोल के आएगा, बता के आएगा, சொல்லிட்டா வருவான். बता के आएगा। இங்கே கவனிக்க வேண்டும். அதனாலதான் இயேசு சொல்கிறார், நான் திருடனை போல வருகிறேன் என்று சொல்கிறார். इसलिए यीशु भी कहता है मैं चोर के जैसे आऊंगा। அவர் இந்த பூமியில இவனுக்கே அல்வா கொடுக்கறதுக்கு அவர் வரார். आमेन, जो शैतान है इसको हलवा देने, இந்த உலகத்துக்கே அவர். இங்கே கவனிங்க, அவர் அது பரிசுத்த. இங்கே கவனிங்க, அவர் எப்படி வராரு? कैसे आता है यीशु? நான் திருடனை போல். मैं चोर के जैसे आऊंगा। அல்லேலூயா. திருடன் யாருக்கு கொள்ளையடிக்கிறான்? என்ன கறி துணியை எடுக்க வரான்? क्या चोर क्यों आएगा? किसको चोरी करेगा? वो जो हम किचन में यूज करता है वो कपड़ा को ले जाने का, पोछा मारा कपड़ा, गंदे के पोछे मारा गंदा कपड़ा उठाने के लिए चोर आता है. हाँ, அல்லேலூயா. விலையேறப்பட்டதை திருடுறதுக்கு வரான். जो बहुमूल्य चीज है उनको चोरी करने आएगा। விலையேறப்பட்டதை திருடுறதுக்கு தான் திருட வருவான். बहुमूल्य चीजों को चोरी करने आएगा। ஒண்ணுக்கு ஏதாவது பொருளை திருடுறதுக்கு வருவானா? और कुछ काम का लायक नहीं वो चीज को चोरी करने आएगा। அப்ப क्या திருடன் வருகிறான், விலையேறப்பட்ட தேவனுடைய கட்டளையை திருடுறதுக்கு அன்னைக்கு வந்தான். आमेन, जो उन दिनों में चोर आया है बहुमूल्य अनमोल परमेश्वर का आज्ञा वचन को चोरी करने आया। இங்க பாருங்க, தேவன் என்னப்படுது எதுவோ அதுல தான் திருடருக்கு வருவான். आमेन, जो परमेश्वर कहलाता है उस पर चोरी करने आएगा। என்ன விஷயம் தேவனுக்கு கொடுத்து முக்கியமானதோ அதை திருடுறதுக்கு தான் வருவான். जो चीज परमेश्वर का मुख्य है
वो चीज को चोरी करने आता அதுக்கு அவன் ரூபம் எடுத்து வேற வழியாக ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துருவான். वो ऐसे कई प्रकार के रूप में होकर आता है. அது ஏதாவது ஒரு ரூபத்திலே அங்கே சர்ப்பத்தின் ரூபத்து வேற வழியாக யுக்தி பண்ணி உபாய தந்திரம் விட்டு வந்துட்டான். वहाँ अदिन वाटिका में सर्प के वो रूप में होकर दूसरे ओर से कई युक्ति बना के आया. அவன் தான் திருடன். ओ ही चोर. அதைத்தான் நாம் ரொம்ப கவனமாக கண்டுபிடிக்கணும். उस विषय पर हम ठीक पहचान. அந்த எப்படி அந்த திருடன் வேறு வழியாக வருகிறான், कैसे वो चोर दूसरी ओर से आता है. சபைக்குள்ள திருடன் அல்லேலூயா வேற எப்படி எந்த வழியாக வருகிறான். और कलीसिया में चोर कैसे आता. அல்லேலூயா வேற ரூபத்துல தான் வருவான். वो दूसरे रूप में आएगा. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேற ரூபத்துல தான் வருவான். हमारे आत्मिक जीवन में दूसरे रूप में ही ரொம்ப आएगा. கவனமாக தெளிந்த புத்தியிலாக விழித்திருக்க வேண்டும். आमेन. हम जागते रहना, सचेत होना. செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அலர்ட். आमेन. जागते रहना, தெளிந்த புத்தி தேவை அதற்கு. आमेन. हम ठीक रखना है बुद्धि से. தெளிந்த புத்தியுள்ளாக விழித்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. जागते रहना, सचेत होना. ஆகவே அந்த அவன் வருகிறது ரொம்ப, அதாவது வேறு வழியாக ஏறி வருகிறவன் அவன். दूसरे ओर से चढ़ आता. அதனாலதான் அது பேரு डिवाइस. इसलिए उनका नाम डिवाइस. யுக்தி பண்ணி வருகிறவன் தான் திருடன். उपाय करके आता, तंत्र मंत्र करके. சூழ்ச்சி பண்ணி வருகிறான். आवे गई युक्ति बना के வேற அதாவது நீங்க பார்க்கிற வழியில வரமாட்டான். तुम जो जिस मार्ग को देखते रहेंगे वो रास्ता पर नहीं आएगा. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி வரமாட்டான். आप लोग सोचे यही रास्ता से आएगा, नहीं वैसे அவன் नहीं வேற आएगा. வழியா தான் वो பேசுவான். दूसरे रास्ता से आएगा. எடுத்துக்கிட்ட பாருங்க, இங்கே யூதாஸ் இயேசுவை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்த யூதாஸ யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அவனை திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. युगन्ना 13 अध्याय में, யோவான் 12ஆம் அதிகாரம், युगन्ना 12 अध्याय. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கூட இருந்த 12 சீசர்கள்ல ஒன்று மாத்திரம் யூதன், அவன் தான் யூதாஸ். युगन्ना 12 अध्याय में हम देखता है यीशु के साथ जो चेले लोग था उसमें से जो यहूदा केवल यहूदिया इस्करियोत. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம் 12:4. युगन्ना 12 अध्याय 4. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போலுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். परंतु उसके चेलों में से यहूदा इस्करियोती नामक एक चेला जो उसे पकड़वाने पर था कहने लगा, ये इत्र 300 दिनार में बेचकर कंगालों को क्यों न दिया गया. இயேசு இந்த பூமியை விட்டு போக போறான்னு அறிந்து, இந்த பூமியை விட்டு அவர் எடுக்கப்பட்டு போக போறாரு என்று சொல்லி அறிந்து, ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட ஒரு தைலத்தை கொண்டு களங்கமில்லாத நலத்தைலத்தை கொண்டு அவருடைய தலையில் உடைத்து அவருடைய பாதத்தில் தன்னுள்ளதை மீறினால இங்கே ஒரு ஸ்திரீ அதை கணம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். यहाँ एक स्त्री ऐसे यीशु को आदर किए थे, एक अनमोल इत्र को ले आकर यीशु के सिर पर डालने के लिए तोड़ी थी. விலையேறப்பட்ட தைலம், वो अनमोल बहुमूल्य इत्र. அது சரித்திரம் சொல்லுது, அது ஒரு பெரிய விலையேறப்பட்டது. ऐसे इतिहास कहता है वो बहुमूल्य चीज है. அல்லேலூயா. हालेलुया. அதாவது மணவாளனுக்கு ஒரு கன்னி வைத்து இருக்கக்கூடிய ஒரு விலையேறப்பட்ட தைலம். अपने दुल्हा के लिए दुल्हन रखने वाला एक बहुमूल्य इत्र. அந்த தைலத்தை விலையுயர்ந்த தைலத்தை கொடுத்துட்டான். वो बहुमूल्य इत्र को वो स्त्री दे दी. இவன் என்ன செய்யறான்? இங்கே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்ட அதை சுமக்கிறபடினாலும் இப்படி சொன்னான். उसने ये बात इसलिए नहीं कही कि उसे कंगालों की चिंता थी, परंतु इसलिए कि वो चोर था और उसके पास उनकी तैली रहती थी और उसमें जो कुछ डाला जाता था वह निकाल लेता था. அதனால இயேசு சொன்னார், இயேசுவை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கு இதை வைத்திருக்கிறாள். தரித்திரம் எப்பொழுதும் இடத்தில் இருக்கிறாங்க, நான் எப்பொழுதும் இடத்தில் இருக்கிறேன். यीशु ने कहा उसे रहने दो, उसे ये मेरे गाड़े जाने के दिन के लिए रखने दो, क्योंकि कंगाल तो तुम्हारे साथ सदा रहते परंतु मैं तुम्हारे साथ सदा नहीं रहूंगा. இவன் திருடானபடியினால், ये चोर था इसलिए. திருடனுடைய பிளான், யுக்தி, அவனுடைய உபாயம் வேறு வழியாகத்தான் சொல்லுவாங்க, சூசகமாக சொல்லுவாங்க. जो चोर है वो ऐसे जो युक्ति बनाएगा ऐसे दूसरे ओर से ही आइडिया देगा.
அதாவது தருத்திரத்துக்கு விற்று இது 300 பணத்துக்கு விற்று கொடுக்கலாமா தருத்திரக்குன்னு சொல்றான். वो कहता है ये तो ऐसे दरिद्र कंगालों को दे सकता था. இப்படிங்க கவனிக்க வேண்டும். வேறு வழியாக நுழைகிறவன், ऐसे दूसरे ओर से छड़ आने वाला, வேறு குஸ்னே வாலாக, வேறு வழியாக ஏறுகிறவன் நுழைகிறவன், இப்படி வேதம் சொல்கிறது. आमेन. वो दूसरी ओर से घुसने वाला और चढ़ने वाला. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சபை இருக்கிறது. आमेन. परमेश्वर का कलीसिया आखिरी दिन में है, हम भी सावधान रखना. அவன் வேறு வழியாக ஏறி வருகிறவன், वो दूसरे ओर से வேறு வழியாக நுழைகிறவன், दूसरे ओर से वो घुसने वाला, வேறு வழியாக அவன் பிரவேசிக்கிறவன். दूसरे ओर से वो प्रवेश करने वाला. இங்க எப்படி அப்படி வேறு வழியாக ஒரு புதிதாக புனைத்து பேசுகிறான். आमेन. ऐसे यह भी एक दूसरे ढंग से वो बात आइडिया देता. இதுதான் உபாயம். உபாய தந்திரத்தை யார் உபயோகப்படுத்துறா? आमेन. ये क्या है? சாத்தான் உபயோகப்படுத்துவான். शैतान ये उपाय को அவன் பேர்தான் திருடன். उसका नाम चोर. அவன் டைரக்டா சொல்லல, वो ऐसे आमने सामने नहीं बताया, உபாயத்தை பயன்படுத்துகிறான். वो ऐसे युक्ति வேற ரூபத்தில் அவன் சொல்லுகிறான். தனக்கு வேணும், अपने के लिए जरूरत था इसलिए दूसरे रूप से बताता. அவன் வேற ரூபத்தில் ஏறி வருகிறான். वो दूसरे रूप में आता. யார் மேல போடுறான்? தருத்திரத்திற்கு. இதை வித்தா தருத்திரக்கு கொடுக்கலாமே. वो बोला उसे ये बेच के कंगालों को दे सकता. இவனுக்குள்ள ஆசை திருட்டு சுபாவம் இருக்கிறது. इनके अंदर ऐसे चोर का स्वभाव. இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தவர். यीशु को 30 सिक्का के लिए ये அப்ப पकड़वाया. திருடன் என்றால் வேறு வழியாக ஏறி வருகிறான். चोर मतलब कौन है? दूसरे ओर से छड़ आने वाला. வேறு ரூபத்திலே அங்கே அந்த தோட்டத்துக்குள்ளே வந்தான். दूसरे रूप से वो वाटिका में आया. அப்ப வேற வழியாக வரும்போது நமக்கு சந்தேகம் வராது, அது புரிந்து கொள்ள முடியாது. वो तो दूसरे ओर से आएगा, हमको संदेह भी नहीं आएगा, समझ में भी नहीं आएगा. புரியுதா நமக்கு? அப்ப பல பேர் என்ன பார்க்க வராங்க, अभी कई लोग मुझसे मिलने பல आते, பேர் என்ன பேசுறாங்க, कई लोग मुझसे बातें करते. பல உபாயங்களை இந்த ஊழியத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். मैं भी इस सेवकाय में कई उपाय को युक्ति को देखता हूँ. இப்போ ஓரளவு சரியானபடி அந்த இதை சரியாக கணித்து அதை பிடித்து கொள்கிறேன். अब मैं जो ठीक से पहचान के पकड़ लेता हूँ. அவன் எந்த உபாயத்திலே புனைக்கப்பட்டு புதிதாக புனைஞ்சு வாரான் வேற வழியில, वो किस रीति से दूसरे ओर से छड़ आता है. பிசாசை இனங்கண்டு கொள்ள வேண்டும். शैतान को पहले पहचाना आवश्यक. அல்லேலூயா. हालेलुया. அவன் எந்த ரூபத்துல வாரான்னு நீங்கள் இனங்கண்டு கொள்ளுங்கள். किस रूप से आ रहा है तुम पहचानो. அப்படி ஒரு வசன பிசாசை நீங்கள் இனங்கண்டு கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஆமென். அதாவது நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுக்காதபடி பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று எபேசியர் 4:27 வாசிக்கிறோம். एफिसियों 4:27. शैतान का अवसर ना देना. அப்ப இடம் கொடாது இருங்கள். आमेन. शैतान को अवसर ना देना. அப்ப அவங்க கவனிக்க வேணும், அவனுக்கு ரொம்ப பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. शैतान को ना अवसर दो. எப்படி சொல்லப்படுது? பிசாசுக்கு ரொம்ப முக்கிய கவனமா இருக்கணும். அப்ப கவனிங்க, அவன் எந்த ரூபத்திலேயாவது வருவான். आमेन. वो किसी रूप में भी आता है. அப்ப அவனுக்கு எப்படி வருகிறான்? कैसे आता है? சூழ்ச்சியாக, அதாவது ஒரு உபாய தந்திரத்தோடு கூட வர உபாயம் வைத்திருக்கிறான். உபாயம், वो एक युक्ति को रखा है. புரியுதா? ஒரு உபாயம் வச்சிருப்பான், युक्ति அதன்படிதான் வருகிறான். वैसे ही वो आएगा. இதை இனங்கண்டு கொள்ள வேண்டும். इस विषय को हम पहचाना, இதை சரியா உணர்ந்து கொள்ள வேண்டும். ठीक पहचाना, அது மிக மிக முக்கியம். ये बहुत मुख्य है. அல்லேலூயா. हालेलुया. அது சரியானபடி இனங்கண்டு கொள்ள வேண்டும். ठीक पहचाना. அங்கே லூக்காஸ் சுவிசேஷத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. लूका सुसमाचार. ஆமாம். அங்கே லூக்கா 8:12 வாசித்தா, लूका 8वां अध्याय 12वां वचन. வழியறியே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்தில் எடுத்து போடுகிறான். मार्ग के किनारे के वे हैं जिन्होंने सुना, तब शैतान आकर उनके मन में से वचन उठा ले जाता है कि कहीं ऐसा न हो कि वे विश्वास करके उतार पाए. அதாவது எப்படியாவது பிசாசன் வந்து அந்த யுக்தியாக அந்த இதை எடுத்துக்கொண்டு போகிறான். आमेन. शैतान ऐसे युक्ति बना के
आकर मन से वचन को उठा ले जाता, உபாயத்தந்திரத்திலே அவன் செய்கிறவன். वो युक्ति से करने वाला. இப்படிப்பட்டவனை நாம் சரியானபடி இனம் கண்டு கொள்ள வேண்டும். ऐसे शैतान को पहचाना अवश्य है. ஆதியில இருந்தே அவன் இப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறான் உபாயத்தோடு கூட. वो आदि से वैसे की क्रिया करता है. நீங்க ஏதாவது ஒரு உபாயத்தோடு கூட அவன் வருகிறான். वो कुछ भी युक्ति डाल के आता. நீங்க நன்றாக அதை விளங்க வேண்டும். तुम ठीक से समझ पाना. ஏதாவது ஒரு உபாயத்தை அவன் வைத்திருப்பான். कुछ भी युक्ति रखेगा वो. நீங்க வாசித்த யாத்ராம புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசித்தா, निर्गमन पहला अध्याय 1ஆம் அதிகாரத்துல அவங்க இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் பழகி பெறுகிறார்கள். इजराइल लोग वो मिस्र देश में वो पढ़ने 10வது வசனத்துல 10வது வசனம் 1:10 வாசிக்கிறோம். அவர்கள் பழகி பெறுகிறார்கள், பெருகி கொண்டிருக்கிறார்கள், ஏராளமாக பெருகிட்டாங்க. ஆமென். वो इजराइल लोग मिस्र देश में बहुत बढ़ गए. 9வது வசனத்துல வாசிக்கிறோம், பலத்த ஜனங்களாக மாறிட்டாங்க. और 9वां वचन में सामर्थ अधिक बढ़ गए. இதுக்கு ஒரு உபாயத்தை பண்ணுகிறான் ராஜா. इसलिए वो राजा एक युक्ति बनाया. 11வது வசனத்துல வாசிக்கிற இவர்களுக்கு சுமை சுமக்கிற வேலையை கொடுத்து ஒரு பண்டக சாலையை கட்டுறதுக்கு இவங்களுக்கு வேலை கொடுப்போம். ओ हमें वो राजा ने क्या किया, एक इमारत बनाने के लिए सौंप दिया. 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், 11 वचन में சுமை சுமக்கு வேலையில் உள்ள ஒடுக்கும்படி அவர்கள் விசாரிக்காரர்களை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டகசாலை பட்டணங்களை கட்டினார்கள். उन्होंने फिरौन के लिए पितोम और रामसेस नामक भंडार वाले नगरों को बनाया. தந்திரத்தை இவர்கள் பெருகுறாங்க. क्योंकि ये लोग बढ़ जाता है, इसलिए தேவனுடைய ராஜ்யம் பிசாசின் ராஜ்யம், परमेश्वर का राज्य शैतान का. அப்ப இதுக்கு பெருகுதா, அதுக்கு ஒரு யுக்தியை ஒரு உபாய தந்திரத்தை செய்கிறான். आमें. परमेश्वर का राज्य बढ़ रहा है, इसलिए उन्होंने ये कैसे उपाय बनाया, नियुक्त किया. அதிகமாக இவங்களை ஒடுக்க வேண்டும். अधिक से लोगों को दबाने. இப்ப நடக்கல, சில கவர்மெண்ட் ஒடுக்குது. अभी हम देखता है कि सरकार ऐसे சட்டங்களை போட்டு ஒடுக்குது. कहीं कानून के मारे दबाता है. மதமாற்ற சட்டங்கள்னு சொல்லி ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு ஒடுக்குது. धर्म परिवर्तन के कानून बोलकर ऐसे वो लोग क्या करता है, दबाता है. நீ கவனிக்க வேண்டாம். அப்போ பெருகும்போது அவன் ஏதாவது ஒரு உபாயத்தை வைக்கிறான். जब बहुत बढ़ जाता है तब वो शैतान भी कई तंत्र को, युक्ति को रखता है. அடுத்தது பாருங்க, இவங்க அப்படி இருந்தும் இவங்க பெருகிட்டு தான் இருக்காங்க. फिर से भी ये लोग अधिक बढ़ने लगे. வேலையில கொண்டு போட்டாலும் இவன் பெருகிறான். 12ஆம் வசனத்துல இன்னும் பெருகிட்டு தான் இருக்கிறான்னு சொல்றான். 12 वचन में हम देखता है ये लोग और अत्यंत बढ़ गए. அடுத்தது இவங்களுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, फिर उसके बाद क्या किया, 13ஆம் வசனம் கொடுமையாக வேலை வாங்கணும்னு பாக்குறான். हम कई कठोर सेवा करवा. முதல்ல வேலையில கொண்டு போட்டான், पहले काम में डाला है, இப்போ என்ன கொடுமையான வேலை, कठोरता के साथ सेवा करवाए. ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு இங்க கவனிக்க வேண்டும். அநேக அவங்களுக்கு வேலைகளை, கொடுமையான வேலைகளை கொடுத்து ஆராதனைக்கு வர தடை பண்ணுவான். आमीन. ऐसे ही करेगा शैतान, जो लोग आराधना में आने से उनको रोकने के लिए कई कठोर कामों को देगा. ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வைப்பான். रविवार के दिन ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாம். रविवार के दिन परीक्षा. ஞாயிற்றுக்கிழமை தான் மகாராஷ்டிரால கல்யாணம். आमीन. और महाराष्ट्र में रविवार के दिन शादी भी होता है. தேவனை ஆராதிக்கணும், परमेश्वर को दंडवत करना. அப்ப தெய்வத்துக்கு அன்றைக்கு தான் நமக்கு என்ன வரும், தடை வரும். उसी दिन हमको ऐसे रुकावट आएगा. நான் மும்பையில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு ஒரு இன்டர்வியூ. मुझे भी मुंबई में इंटरव्यू अटेंड करने के लिए रविवार के दिन अंधेरी लोकनवाला காம்ப்ளெக்ஸ்ல இன்டர்வியூ. अंधेरी में लोकनवाला कॉम्प्लेक्स में நான் கர்த்தரை ஆராதிக்கிறதை விடல. मैं प्रभु का आराधना करने के लिए बैठ गई. இப்படி பல சோதனைகள் வரும். वैसे गई परीक्षा आएगा. எதையாவது ஒரு ரூபத்திலே யுக்தியை பண்ணி அவன் உபாய தந்திரம் இடுகிறான். वो किसी रूप से भी वैसे युक्ति डालेगा. அவங்களுக்கு என்ன சிந்தனை, 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 14 वचन, சாந்தும் செங்கலுமாக இவைகளை செய்ய வேலைகளினால் வயலில் செய்த சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செவித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். आमीन. 14 वचन, और उनके जीवन को गारे, ईंट और खेती के बांधी के काम की कठिन सेवा से दुखी कर डाला. जिस किसी काम में वे उनसे सेवा करवाते थे. வேலையை அதிகமாக கொடுத்து அவன் இருதயத்தை கசப்பாக்குறாங்க. आमीन. काम को ज्यादा करके उनको मन को ऐसे कड़वा कर देता. அப்படியும் இவங்க பெருகிட்டு தான் இருக்காங்க. फिर भी ये लोग बढ़ जाता. அடுத்தது ஒரு பிளான் பண்ணான். फिर एक प्लान किया. ஆண் பிள்ளைகளெல்லாம்
கொல்லணும்னு சொல்லிட்டு எங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவச்சிகளை கூப்பிட்டான். वहाँ के जो ताई लोग को बुलाया, நர்சஸ் அங்கே இருந்த மருத்துவச்சிகள் वहाँ के दाइयों, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும், क्योंकि पूरे लड़का लोग को मार डालना, பெண் பிள்ளையெல்லாம் உயிரோட வச்சிடணும். हमें लड़की होता तो ऐसे रख देना. இப்படிப்பட்ட உபாயத்தை அன்றைக்கு செய்தார். वैसे उन दिन में युक्ति बनाया. புரியுதா நான் சொல்றது? आमेन. இப்படி இதுல தப்புவிக்கப்பட்டவர் தான் மோசே. इसी में से बच निकला मूसा. மோசேயினுடைய தாயும் தகப்பனும் मूसा के माता और पिता அவனை ஒரு எதில் வைத்து ஒரு நாணர் பெட்டியில வைத்து அந்த நதியில விட்டுட்டாங்க. हमें एक बॉक्स में रखे मूसा को नदी में छोड़ दिया. இங்க இப்படிப்பட்ட வேலையை செய்தது யாரு? ऐसे काम कौन किया? ஒரு லேவி குடும்பத்திலே ஒருவரை, அந்த யார் அது? மோசேயுடைய தாய் தகப்பன். हमें वो लेवी का परिवार में वो कौन है? वो स्त्री मूसा का माँ. அப்படிப்பட்ட கவங்க. அப்ப இந்த சாத்தான் வந்து ஒரு தந்திரமாக செய்கிறவன். वैसे गई युक्ति बनाएगा शैतान. அதாவது உபாயத்தை தெரிகிறான் திருடன். எப்படியாவது ஒரு உபாய பிளான் போட்டுக்கிட்டே இருப்பான். हमें वो चोर है, किसी रीति से भी कुछ कुछ युक्ति बनाते रहेगा. ஏதாவது ஒரு உபாயம். कुछ भी युक्ति. நீங்க போய் பொருட்களை கடையில வாங்குறீங்க, तुम लोग जाके दुकान में चीजों को खरीदेगा. கிலோ 10 ரூபா, 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 கிலோ 10 ரூபாங்க. 10 रुपया किलो, 10 रुपया किलो, 10 रुपया किलो, 10 रुपया किलो. நம்ம போய் ஓடி ஓடி போய் வாங்குறோம். हम भी दौड़ दौड़ा के जाके ले लेंगे. 5 கிலோ உருளைக்கிழங்கு 100 ரூபா, 5 கிலோ உருளைக்கிழங்கு 100 ரூபான்னு விற்கிறான். 5 किलो आलू 100 रुपया, 5 किलो आलू 100 रुपया. பார்த்தா நம்ம 3.5 கிலோ தான் இருக்கும். हाँ, देखेगा तो 3.5 किलो रहेगा. அவன் பொருளை மாத்திடுவான். वो क्या करता है? उसी में युक्ति बना देगा चोर. ஏதாவது ஒண்ணு அவன் வந்து ஒரு தந்திரத்தை வைத்திருப்பான். हाँ, कुछ भी युक्ति डालता. ஏதாவது ஒரு பொருள். कुछ भी. இங்க உலகத்துல பிசினஸ்னாலே ஒரு உபாயம், इस संसार में बिजनेस உபாய தந்திரம் தான் இருக்கும். हाँ, बिजनेस में युक्ति ही रहेगा. ஏதாவது ஒரு உபாயம் வச்சிருப்பாரு. कुछ भी युक्ति रखेंगे. இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறது ரொம்ப கடினமானது தான். इस संसार में हम जीवन बिताना कठिन है. எந்த இடத்தாலும் நீங்க பார்த்தால் ஒரு உபாயத்தை தந்திரத்தை வைத்து. कुछ भी विषयों में वो चोर ऐसे युक्ति रखता है. அவன் திருடன். वो चोर है. இந்த உலகத்துல இருக்கிறவன் அவன் யாரு? பேரு அவன் திருடன். जो इस संसार में रहता है அவனுக்கு கொல்லணும் அழிக்கணும் இதுக்கு தான். उनका क्या है? मार डालना, नष्ट करना. அவனுக்குடைய வாழ்க்கை, அவனுக்கு தேவனுக்கு உடைய பிள்ளைகளை அவன் உபாய தந்திரத்தோடு கூட அவன் திருடன். वो परमेश्वर के संतान को गई युक्ति बना के अपने पास चोरी करना. தேவனுடைய சாயலையே இழக்க வச்சவன் அவன் திருடி. परमेश्वर को स्वरूप को वैसे चोरी कर दिया. वो அவன் தேவனுடைய எண்ணப்படுத்து எதுவோ அதை திருடி ஒன்றும் இல்லாம ஆக்கணும். हमें जो जो परमेश्वर कहलाता उनको वो हाथ रख रहेगा, चोरी कर दे. தேவனுடைய ஊழியக்காரர்கள், வரம்பெற்ற ஊழியக்காரர்களை எப்படியாவது ஒரு உபாயத்தோடு கூட அவனை இழக்க வைக்கணும், திருடணும். அதான் வேலை. வேற வழியாக வந்துடுவான் அவன். कितने परमेश्वर का वरदान पाए हुए सेवकों को भी किस रीति से भी युक्ति बना के वो चोरी कर डालता. சிம்சோனுடைய பலம் போச்சுது, सिमसान का पराक्रम, சாலமுடைய ஞானம் போச்சுது, सुलेमान का बुद्धि हो गया. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். शास्त्र में हम पढ़ता है ஏதாவது ரூபத்திலே வருகிறார். वो किसी भी रूप में आता है. தாவீது ஜெயிச்சிட்டாரு, दाऊद जय पा கோலியாத்தை கீழே வீழ்த்திட்டாரு. गोलियत को हरा दिया. அங்க பார்க்கிறான் அந்த சவுல் எப்படியாவது ஒரு உபாய தந்திரத்தை கையாடுகிறான். சவுல் ராஜா राजा साउल एक युक्ति बनाया. பெலிஸ்தியர்களுடைய அதாவது சொந்த பிள்ளை மீகால திருமணம் பண்ணி தருவேன். யாருக்கு? இளைஞனாக இருக்கிறார். யாரு? தாவீது. तब ये दाऊद जवान था. கொஞ்சம் ஆசையை தூண்டி விடுறாப்ல. थोड़ा जरा उसको ऐसे लालसा को उबारा. ஏன்னா இவனோடு கூட ஜனங்கள் சொல்றாங்க சவுல் கொண்டு 1000, தாவீது கொண்டு 10,000 என்று புகழ் பாடுறாங்க. क्योंकि लोगों ने ऐसे तारीफ किया, साउल ने मारा 1000 और दाऊद ने मारा लाखों. மக்கள் எல்லாம் தாவீது பக்கத்துல இருக்காங்க. अभी सारे लोग दाऊद की तरफ से चले जा பொறாம எரிச்சல் வந்துட்டு इसको अभी जलन हो गई. தாவீதுடைய மகன் யோனத்தானே அவன் சால்வையை கலத்தி யாருக்கு போடுறான்? தாவீதுக்கு போடுறான். साउल का पुत्र योनातान
अपने छात्र को दाऊद को दिया। இவனுக்கு எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், கொண்டு போடணும். हमें किस रीति से भी दाऊद को मार डालने के लिए युक्ति बनाया, ஒரு அறிவு கொடுக்கறான். एक योजना दिया। என்னுடைய சொந்த பிள்ளையை मेरे लड़की मीका को, மீகாலை நான் விவாகம் பண்ணி கொடுப்பேன். मेरे लड़की मीका को मैं दूंगा। பெலிஸ்தியருடைய முனித்தோல் 300 தோலை யார் கொண்டு வரணும்? அவனுக்கு और फिलिस्तीयों के 100 प्रकार का चमड़ा को लेकर आना। 300 300 தோலை கொண்டு வந்துரு, நான் அந்த பிள்ளையை கொடுத்துருவேன். 300 चमड़ा को लेकर आना, तभी मैं अपने बेटी को दे दूंगा। ஏன் இவன் அவனை எப்படியாவது கொண்டு போடணும் பாக்க. ऐसे युक्ति बनाया साउल राजा। இதுதாங்க வேற வழியாக வருகிறவன் தான் திருடன். वैसे दूसरे ओर से चढ़ आता है चोर। புரியுதா நான் சொல்றது? வேற ரூபத்துல வேற வழியாக அப்படி வருகிறான். दूसरे रूप में दूसरे ओर से चढ़ आता है। அதுதான் அந்த திருடன் இப்படித்தான் வந்து கொள்ளுவான். वैसे ही चोर आएगा मार डालने के लिए। நிறைய இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் இப்படித்தான் நடக்குது. बहुत सारे संसार में संभव इसी की होता है। நீங்க கூர்ந்து பார்த்தால் இப்படித்தான் வருவான். तुम लोग जरा ठीक से ध्यान से देखो, நேர் வழியாக வர மாட்டான், சைலண்ட் கில்லராகத்தான் வருவான். आमेन। वो साइलेंट किलर है। அமை அங்க வேற வழியாக ஏறி அந்த வேலையை செய்துட்டு போயிடும். दूसरे ओर से शांत से मार डालेगा। உபாய தந்திரத்தோடு செய்கிறவன் திருடன். वो कई युक्ति से उपाय करेगा। உபாயத்தோடு கூட செய்கிறது தான் திருடன். हमें वैसे करने वाला चोर है। எந்த ஒன்னையும் தாவீது எடுத்துக்கொண்டாலுமே ராஜாவாகி அந்த யாரு தன்னுடைய யுத்த புருஷன் யாரு? உரியாவின் மனைவி பத்சேபாளை தனதாக்கி கொள்வதற்காக இவன் ஆசைப்பட்டு, और दाऊद भी जो राजा बनने के बाद वो युद्ध का भी सूरवीर उरिया के पत्नी बत्शेबाल को अपना करने के लिए என்ன செய்ற? லெட்டர் எழுதி எங்க யுத்த தளபதிக்கு இவனை முன்ன நிறுத்துன்னு சொல்லி அனுப்புறான். हमें चिट्ठी लिखा और योआब के हाथ में भेजा, इसका उरिया को युद्ध में आगे खड़ा करना। திருட்டு சுபாவம் உள்ளே வந்துட்டது. इतने चोर का स्वभाव अंदर आया வேற வழியாக दूसरे ओर से। நமக்கு இங்க கவனிக்கணும், இப்படிப்பட்ட சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல. ऐसे जो स्वभाव है ये मसीह का स्वभाव இது பிசாசுடைய உபாய தந்திரம். ஒவ்வொரு வெறுக்கும் சபைக்குளையும் விசுவாசிகளுக்குளையும் இந்த எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை வீழ்த்தணுங்கிற அவனுடைய திட்டம். ये मसीह का जो राज्य को, परमेश्वर का राज्य को हराना, वही उनका युक्ति। தாவீது அந்த ஒரு இடத்துல வீழ்த்திட்டாங்க. ऐसे दाऊद को एक जगह पर हराया। அதனாலதான் ஒன்றிலே தவிர அப்படி என்று அங்கு நாம் வாசிக்க முடிகிறது. इसलिए हम दाऊद के बारे में पढ़ रहा है केवल एक विषय में। அப்போ அந்த தந்திரத்துல கையாண்டான் அந்த பிசாசு. शैतान ने, वो चोर ने वैसे युक्ति बनाया। அங்க நீங்கள் வாசித்தாங்க அந்த 1-4 இருக்கும். पहला इतिहास வாசிக்கலாம். 1 புத்தகம், 2 புத்தகம். दूसरा इतिहास அந்த இடத்தை வாசித்தா அப்படி இருக்குது. அந்த ஒன்றிலே தவிர அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 15:5. पहला राजाओं 15:5 எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 15:5 வாசிக்கலாம். पहला राजाओं 15:5 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு நாளெல்லாம் ஒன்றை விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். दाऊद वो किया करता था जो यहोवा की दृष्टि में ठीक था, और हिती उरिया की बात के सिवाय और किसी बात में यहोवा की किसी आज्ञा से जीवन पर कभी न मुड़ा। ஒன்று தவிர சிவா. ஹல்லேலூயா. सिवाय அதாவது அவன் என்னுடைய எப்படியாவது அவனை வீழ்த்த வேண்டும். आमीन। இல்ல தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், கூட இருக்கிறார். क्योंकि दाऊद के संग प्रभु था, इसलिए किस रीति से भी दाऊद को हराना। அவன் சென்ற இடமெல்லாம் ஜெயம் இருக்கிறது. அவனுடைய கீர்த்தி பரம்பிட்டு, और कहाँ पर दाऊद जाएगा वहाँ जय पाया, उनको कीर्ति भी फैलने लगा। அவ இவனை எப்படியாவது வீழ்த்துறதுக்கு வேறு வழியாக அந்த உபாயத்தை தேடுகிறான். சாத்தான் திருடனா வருவான். इस ऐसे वो शैतान जो चोर है वो
वो किसी रीति से उनको रूप में आया है। தேவனுடைய மகிமையை திருடுகிறவன் அவன். वो परमेश्वर को महिमा को छोड़ தேவனுடைய சாயலை திருடுகிறவன். परमेश्वर को रूप को தேவனுடைய பிரசன்னத்தை திருடுகிறவன். परमेश्वर के प्रसन्नता को தேவனுடைய வரத்தை திருடுகிறவன். परमेश्वर को वरदान को தேவனுடைய கிருபையை திருடுகிறவன். परमेश्वर का अनुग्रह को தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவன். தேவனுடைய வல்லமையோடத்திலிருந்து திருடுகிறவன். தேவனுடைய சாட்சியை திருடுகிறவன். உன்னுடைய எல்லாவற்றையும் அவன் திருடுகிறவன். तेरे सब कुछ உன்னை ஒண்ணுலாமாக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். तुझे पूरा सत्यानाश करना हो, ये उनका உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் வேறு வழியாக வந்து அந்த திருடன் கொன்னு அழிக்கணும்னு திட்டமிடுகிறான். तेरे आत्मिक जीवन को दूसरी ओर से आकर वो पूरा सत्यानाश करके मार डालने सोच रहा है. இதுதான் அவனுடைய நோக்கம், அவனுடைய திட்டம். यही उनका उपाय है, उनका युक्ति है. அவன் எப்படியாவது வேற வழியாக வர வேண்டும். किसी रीति से भी दूसरे ओर से आना है. அதாவது தேவனுக்கு பிடிக்காது விக்கிரக ஆராதனை. और परमेश्वर का अप्रिय है मूर्ति पूजा. தேவனுக்கு பிடிக்காதது. वो परमेश्वर का प्रसन्न नहीं. சாலமோன் ஞானத்தில் சிறந்தவன். सुलेमान बुद्धिमान था. அவனை எப்படியாவது அவனை வீழ்த்த வேண்டும். वो सुलेमान को भी हराना. தாவீதுக்கு அடுத்தது இவர்தான் புகழ்பெற்ற ராஜாவா இருக்கிறார். क्योंकि दाऊद के बाद ये सुलेमान है, नामचीन प्रसिद्ध था. உலகத்திலேயே எல்லாம் அவனுடைய ஞானத்தை கேட்க வந்தாங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ ஷேபா வந்தா. सारी जगत से उस सुलेमान के बुद्धि सुनने के लिए आया. और दक्षिण देश के वो स्त्री भी शेबा भी आई थी. விலை உயர்ந்த சந்தன மரங்களும் கேதுரு மரங்களும் ஒபீரின் தங்கமும் மலை போல குவித்து வைத்திருந்தான். और पूरा सोना सब कुछ कुम्मड़ बना के रखा था. गिमती लकड़ियां चंदन और கேதுரு இப்படிப்பட்ட இதெல்லாம் குவித்து வச்சிருந்தான். चंदन और देवदार लकड़ी को அவனுடைய ஞானத்திற்கு அவ்வளவாக பரிசாக எல்லா தேசங்களும் வந்து கொட்டிச்சு வந்தது. हमें सारे देशों से सुलेमान के बुद्धि के लिए वैसे पक्षित लेकर आके दिया. கப்பல் கப்பலா வந்து கொட்டி இருக்கு. ऐसे जहाज भर भर के आया था उनका. இவனை இருக்க எப்படியா அந்த ஞானத்தை உருவணும், திருடணும். लेकिन जो चोर ने सोचा इसका ये बुद्धि को हटाना. அவன் ரொம்ப கவனமாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். हमें बहुत सावधान रखना, ரொம்ப தெளிவாக இருக்கணும். सावधान रखना. தீக்குருவி போல இப்படி அசைவாட்டி பறக்க கூடாது. और चुदुर मुर्गी के जैसे पंख फैला के उड़ना नहीं. அதுக்கு ஞானத்தை விலக்கி வச்சுட்டாரு தெரியுமா? उसका बुद्धि को प्रभु ने दूर कर दिया. சாலமன் ரொம்ப இந்த தீக்குருவி மாதிரி அசைவாட்டினார். सुलेमान बहुत सुदूर मुर्गी के जैसे पंख फैलाया. அந்த தீக்குருவி ரொம்ப அசைவாடுற ஓட்டம் பயங்கரமா அசைவாடு ஆட்டும். वो जो सुदूर मुर्गी ऐसे पंख फैलाते दौड़ेगा वो बहुत अच्छा लगता है. ஆனா முட்டையிட்டு लेकिन वो अंडा देख அது மண்ணை மூடிட்டு போயிடும். அனல் இருக்காச்சு वो अंडा छोड़ के मिट्टी से पूरा उसको ठाप மிருகங்கள் வந்து அதை உடைச்சிரும். वो जानवर लोग आके तोड़ डालता. தேவன் அதுக்கு ஞானத்தை விலக்கி வச்சார். परमेश्वर ने चतुर मुर्गी का ज्ञान को दूर कर दिया. அப்படிதான் இங்கே யோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். अय्यूब का पुस्तक, யோபுவின் புத்தகத்தில் நம்ம அந்த 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 தீக்குருவியை குறித்து வாசிக்க முடிகிறது. अय्यूब के पुस्तक में அந்த தீக்குருவியை குறித்து வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். अय्यूब 39 वचन में 13 वचन. தீக்குருவிகள் யோபுவின் புத்தகம் 39:13. தீக்குருவிகள் தங்கள் சட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் சட்டைகளாலும் இறைகளாலும் பறக்கிறதுக்கு சமானமல்ல. ஓ फिर सुदूर मुर्गी अपने पंखों का आनंद से फुलाती है, परंतु क्या ये पंख और पर स्नेह को प्रकट करती है? தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுருக்க வைத்து விட்டு போய் காலால் மிதிபட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. क्योंकि वह तो अपने अंडे भूमि पर छोड़ देती और धूलि में उनके गर्म करती है और इसकी सुधि नहीं रखती कि वे पाँव से कुचले जाएंगे या कोई वन पशु उनको कुचल डालेगा. அது தன் குஞ்சுகளை தன்னுடைய தள்ளாது போல அவைகளை காக்காத கடினமுள்ளதாய் இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலையில்லாதபடினால் அது பட்ட வருத்தம் விருதவாம். वह अपने बच्चों से ऐसे कठोरता करती है कि मानो उसके नहीं है, यद्यपि उसका कष्ट आघात होता है तो भी वह निश्चिंत रहती है. தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். क्योंकि परमेश्वर ने उसको बुद्धि रहित बनाया और उसे समझने की शक्ति नहीं दी. பாருங்க, எப்படியாவது இங்கே அந்த
சாலமோனுக்கு அந்த ஞானத்தை விலக்கி வைக்கணும்னு திருடன் எப்படியாவது அலைஞ்சிட்டு இருப்பான். वैसे सुलेमान का वो बुद्धि को निर्बुद्धि करने के लिए चोर ने அதாவது युक्ति ஞானத்தை தந்தாரு, நீ அதை बुद्धि को சரியா दिया। காத்துக்கலாம். हमें बुद्धि दिया लेकिन तू सुरक्षित करना बुद्धि को। சொற்ப மதியினமே கெட்டு போக பண்ணும். हमें थोड़ा सा निर्बुद्धि பிரசங்கி- पूरा बिगाड़ देता। அதாவது சொற்ப மதியினம்தான் हमें பரிமள தைலத்தை அந்த ஈ கெட்டு போக பண்ணுது போல ஜெயிச்சு- சொற்ப மதியினம் உன்னை கெட்டு போ. 10ஆம் அதிகாரம் பிரசங்கி 10:1 வாசிக்கலாம். हमें सबोपदेशक 10वां अध्याय पहला वचन। பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். मरी हुई मक्खियों के कारण गंदी का तेल सड़ने और बसाने लगता है और थोड़ी सी मूर्खता बुद्धि और प्रतिष्ठा को हटा देती है। இப்ப பாருங்க, ஞானத்துல சிறந்தவர் சாலமோன். आमीन। सुलेमान बुद्धिमान था। விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை போல பெற்றிருந்தால் இந்த உலகத்தின் அந்த வாசனை அவனிடத்துல எல்லாரும் இழுத்து கொண்டு வந்துச்சு. அந்த வாசனை आमीन। सुलेमान के बुद्धि कितने बहुमूल्य इत्र के जैसे था, वो इत्र के मारे सारे जगत से लोग उनके पास खींच खींच के लेकर आया था। பிரசங்கி 10:1 வாசிக்கிறோம். आमीन। सब उपदेशक 10 அப்ப அந்த पहला। அந்த 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 வாசனையை நாரி கெட்டு போன பண்ணது आमीन। वो पूरा इससे तेल सड़ने के लिए बसाने लगता है। பேர் பெற்ற கணத்தையே சொற்ப மதியினம் அப்படி वो ऐसे थोड़ी सी मूर्खता बुद्धि और प्रतिष्ठा को हटा दे। இங்க பாருங்க, அவனை ஞானத்துல பிரசித்தி பெற்றவன். அவன் वो बुद्धि में प्रसिद्ध था। அவ்வளவு அவன் உயர்ந்த கணத்துல அந்த தைலம் வாசனை வீசுறது போல உலகத்துக்கு வீசிக்கிட்டு இருக்கான். जैसे वो तेल से वैसे सुगंध आता, वैसे सुलेमान की बुद्धि से पूरे जगत का सुगंध मिला। தேவன் தான் கொடுத்தார். परमेश्वर ने दिया। அதை எப்படியாவது திருடன் திட்டமிடுகிறான். लेकिन चोर उस बुद्धि को चोरी करने सोचा। கொஞ்சம் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு அவனை விலக வைக்கிறான். थोड़ा सा प्रभु का व्यवस्था से उसको दूर किया। இங்க கவனிங்க, நீ ராஜாவானா எகிப்துக்கு போவாதேன்னு சொன்னார். और परमेश्वर ने कहा तू राजा बनेगा तो मिस्र में नहीं जाना। பிரமாணத்துல சொல்லுது, ராஜாவானா நீ மீண்டும் அந்த அங்க எகிப்துக்கு போக கூடாது, அங்க போய் குதிரை வாங்க போவாதேன்ட்டார். व्यवस्था कहता है यदि तू राजा होगा तो मिस्र में जाना नहीं, घोड़ा लेने की। உபாகமம் 17ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களே வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 17वां अध्याय में हम पढ़ सकता है। இப்ப படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உபாகம புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. व्यवस्था विवरण 17वां अध्याय में 15 वचन से लेकर तुम लोग घर पे जाके पढ़ो। 15, 16 வசனங்கள் நீ ராஜா வாங்கினா यदि तू राजा होगा நீ तो ரதமும் குதிரை வாங்குறதுக்கு நீ எகிப்துக்கு போக வேண்டாம். हमें घोड़े के लिए तू मिस्र में नहीं जाना। நீ घोड़े ராஜாவானா ஆசாரியன்ட்ட ஒரு பிரதியை நகல் எடுத்து நீ வச்சுக்கங்கற. अगर तू राजा होगा तो याजक के पास जाके उनसे एक नकल तेरे लिए अपने पास रख लेना। பாருங்க, ராஜா ஆயிட்டாலே என்ன, உனக்கு பிரமாணம் உனக்கு வரணும். அதுதான் உன்னுடைய அரசியல் சாசனத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன். हालेलुया। यदि तू राजा बनेगा तो वो परमेश्वर का व्यवस्था की नकल तेरे पास रखना है। वो संविधान। संविधान है। संविधान है। அதுதான் உன்னுடைய तेरे राजगद्दी का संविधान। ராஜ்கதி का संविधान है। அதுதான் आमीन। அதை இவன் வச்சிருக்கணும். எப்போ அதை பார்த்து தான் நீ நடத்தப்படும். आमीन। वो संविधान, वो परमेश्वर का व्यवस्था को देख देख कर ये राजगद्दी में हर एक विषय को இவன் ராஜாவானாரு. ये सुलेमान राजा बनाया। ராஜாவாகிய சாலமோன் அங்கே 1 ராஜாக்கள் 11:1 வாசிக்கிறோம். पहला राजा 11 पहला वचन। இவன் எங்க போறான்? முதல்ல பார்வோனுடைய குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் आमीन। ये फिरौन की लड़की पर स्नेह किया था। மோவாபியர், அமோனியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர், அந்நிய ஜாதியாக अनेक ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான். आमीन। और भी बहुत सी विजातीय स्त्रियों से जो मोवाबी, अमोनी, एदोमी, सीदोनी और हित्ती थी प्रीति करने लगा। சின்ன ஆசை தான். एक छोटा सा लालसा, छोटी छोटी ஆசை, चिन्ह चिन्ह आशय, சிறகடிக்கிற ஆசை, सिरगड़ी को சின்ன ஆசை தான். चिन्ह चिन्ह आशय। சில பேருக்கு தேவ வசனத்தை விலகிடக்கூடாது. आमीन। परमेश्वर का वचन से दूर नहीं होना। இவன் இங்க வேத பிரமாணம். பார்வோன் யாரு? எகிப்தினுடைய ராஜா.
फिरौन कौन है मिस्र का राजा? இவன் குதிரை வாங்க போறேன் ரதம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ये वहां जाके रथ और घोड़े खरीदने के लिए பார்வோனுடைய குமாரத்தி மேலே ஆசை வச்சுட்டான். फिरौन की बेटी के ऊपर स्नेह रख दिया. வேதம் சொல்லுது யாரு தாவீதை போல இவன் உத்தமமா பின்பற்றல. आमीन. दाऊद के जैसे सुलेमान करा नहीं था. வேதம் அப்படித்தான் சொல்லுது. शास्त्र वैसे ही 6வது வசனத்தில் சாலமோன் தன் தகப்பனாகி தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 6वां वचन पहला राजा 13वां अध्याय में 6वां वचन इस प्रकार सुलेमान ने वह किया जो यहोवा की दृष्टि में बुरा है और यहोवा के पीछे अपना पिता दाऊद के समान पूरी रीति से न चला. இங்க பாருங்க தாவீது சில ரதங்களை குறித்து குதிரைகளுக்கு மேன்மை பாராட்டு நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோங்கிறார். लेकिन दाऊद ने कहा कई लोग रथों के बारे में और कई लोग घोड़े के बारे में गमन करेंगे परंतु हम अपने परमेश्वर यहोवा के बारे में ही गमन करेंगे. இங்க பாருங்க அன்றைக்கு ராஜாக்களுக்கு இருந்த பெரிய ஒரு வல்லரசான அதிகாரம் சொன்னா இத்தனை ரதமும் குதிரையும் இருந்தாதான் அங்க பெரிய சேனை இருக்குதுன்னு ஒரு பயம் வரும். उन दिनों में जो राजा बोलेगा तो वैसे उनके तरफ में इतना रथ और घोड़ा रखना वो सैनिक उतना दल बन के रखना है. இதுதான் கணக்கு. यही हिसाब है. ஆனா இங்கே அதனால தான் சொல்லுது கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனா ஜெயம் கர்த்தரால தான் வரும். घोड़े तो युद्ध के दिन के लिए तैयार तो होता परंतु विजय यहोवा की से आता है. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் அப்படி அவன் ஞானம் இல்லை புத்தியில ஆலோசனை இல்லைன்றார். यहोवा के विरोध से ना कुछ बुद्धि ना कुछ युक्ति ना कुछ समझ. அவன் எத்தனை ரதமும் குதிரையுமே திரட்டட்டுமே वो कितने रथ और घोड़े देने में क्या तेरा அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படட்டுமே. हमें युद्ध के दिन के लिए घोड़ा तो तैयार होता है ஜெயம் கர்த்தராலே தான் வரும் परंतु जय यहोवा से आता. தாவீது ரதத்தையும் குதிரையும் குறித்து மேன்மை பாராட்டல. दाऊद रथ और घोड़े के बारे में गमन नहीं किया. ஆனாலும் தாவீது ஜெயித்தான் எல்லா இடத்துலயும். दाऊद सारी जगह पर जय पाया. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். यहोवा दाऊद के संग தாவீதை பார்த்து தேசங்கள் பயப்பட்டது என்று दाऊद के சொல்லப்பட்டது. देख कर देश लोग இப்படிப்பட்ட அனுபவத்துல இருந்து கொண்டிருக்க வேளையில वैसे अनुभव में था वो इजराइल देश. இவன் அந்த தீக்குருவி போல கொஞ்சம் அசைவாடிட்டார். ये सुलेमान शुतुर मुर्गी के जैसे पंख फैलाया. இங்க பாருங்க பெருமை உனக்கு புகழ் வரும்போது புகழ் உச்சி வரும்போது அதுதான் கண்ணியா மாறிடும். आमीन. जब तू और तेरा ऐसे नामचीन बनते जाएगा वही तेरा जाल है. புகழ் கண்ணியை வருவிக்கும் சொல்லுது. आमीन. जो ऊंचे अनुभव तुझे फंदे में बसा देगा. அதனால தான் தேனை மட்டாக சாப்பிடுங்கிறார். आमीन. इसलिए वचन कहता है यदि मध मिलेगा तो थोड़ा ही खाने का. தேனை புகழுக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு. आमीन. तेन एक புகழ் नामचीन के वर्णन में लिखा है. அல்லேலூயா. எஸ்கே वर्णन में लिखा है. yes. அதாவது இங்க கவனி புகழ்ச்சியை விரும்பாத நீங்கிறார். आमीन. जो नामचीन को तो प्रसन्न नहीं करना. ஆவியை அடக்காதவன் மதிலிடுந்த பட்டணம் என்று எழுதுகிறார். आमीन. जो अपने आत्मा को अपने वश में नहीं रखा वो ऐसे थोड़ा वो सगरपना. புகழ்ச்சி வரும்போது அந்த புகழ்ச்சி அவருக்கு கொடுத்துறோம். अब जो नामचीन बनता वो पूरा प्रभु को दे दिया. எனக்குன்னு வாங்கிட்டே இருக்கும் போது मेरा 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 नहीं बोलना. என்ன நடக்குது? अभी क्या हुआ? இவர் அங்க போய் பெரிய பாரோ ரதமும் குதிரையும் வாங்க போனாரு. ये मिस्र में जाके रथ और घोड़े ले பார்வோன் குமாரத்துல ஆசை வச்சான். फिरौन की बेटी के ऊपर प्रीति किया. அந்நிய ஜாதிகளெல்லாம் अन्य स्त्रियां से ஆசை வச்சான். प्रीति रखा. ஒண்ணுல விழுந்தாங்க. एक में गिरा. சின்னதுல விழுந்தான். एक छोटी सी 700 மனையாட்டிகள். மூணாவது வசனம் 700 மனையாட்டி 300 மறுமனையாட்டிகள் அவனுக்கு ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலியி போக பண்ணினார்கள். सुलेमान के लिए 700 रानियां और 300 रकेलियां हो गई थी और उसका इन स्त्रियां ने उसका मन बहका दिया. சாலமோனுடைய இருதயத்தை வழுக பண்ணி அவனை சாய பண்ணிட்டார்கள். வேதம் 2வது வசனம் சொல்லுது. आमीन. दूसरा वचन कहता है वैसे सुलेमान के मन को प्रीति में लिप्त हो गया. சாலமோனுக்கு வயதாயிட்டு இருக்கு. अभी सुलेमान का उम्र हो रहा था. ஆனா அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். लेकिन 4था वचन में पढ़ता है सालमोन बूढ़ा हो गया तब उसकी स्त्रियां ने उसको मन पराये देवताओं की ओर 9வது வசனத்தில் தேவன் 2 தடவை அவனை கண்டித்தேன் என்று சொல்கிறார். आमीन. 9वां वचन में परमेश्वर ने ये सुलेमान को 2 बार ठाठा. 2 தடவை அவனுக்கு தரிசனமானாரு. 2 बार दर्शन दिया. அவன் கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பிட்டான். वो परमेश्वर से अपने मन को दूर कर दिया. இங்கே கவனிங்க. அப்போ என்னன்னு அர்த்தம்? அவன் திருடன். ऐसे युक्ति बनाया वो चोर है. டைரக்டா வரல. वो ऐसे सीधा नहीं आया வேற வழியாக दूसरे ओर से चढ़ आया था.
வேற ரூபத்துல வந்தான். दूसरे रूप में आया, அவன் உபாய தந்திரத்தோட வருவான். वो ऐसे युक्ति बना के आया. அவனது ஸ்திரீகள் எல்லாம் அந்நிய ஸ்திரீகள், वो पूरा अन्य स्त्रियां, அந்நிய தோப்புகளை அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்தான். पराये देवता के लिए वेदी बना के रखा. என்ன நடந்தது? क्या हुआ? இவன் இருதயமும் சாய பண்ணி सुलेमान के मन भी बहका गए, இவனும் சாஞ்சு போயிட்டான். सुलेमान भी अपने आप बहका गए. அங்கே அந்நிய தெய்வங்களோட पूरे पराये देवता के. தேவனை தான் 2 தடவை கண்டிச்சார். परमेश्वर 2 बार डांटा. அவன் கர்த்தரை விட்டு திரும்பிட்டான். परमेश्वर से दूर हो गए. சாலமோனுடைய பேர் எபிரேய நிருபம் விசுவாச பட்டியல் அவர் பெயர் கிடையாது. और इब्रानी के विश्वास के पटिया में सुलेमान के नाम. அதாவது தெய்வத்தினுடைய வரத்தை, தெய்வத்துவத்தினுடைய காரியத்தை அவன் திருடுகிறவன். वो ईश्वर काम को चोरी करने वाला. கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற கிருபையை வரத்தை திருடிடக்கூடாது. आमीन. और प्रभु तुम्हें दिया था वो अनुग्रह को, वरदान को உங்களுக்கு चोरी नहीं करना. கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பை திருடிடக்கூடாது. तुम जो पाए हैं बहुमूल्य उधार को भी वो चोरी नहीं करना. நீ பெற்ற ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. तो पाए हुए ये उधार के बारे में निश्चिंत नहीं रखना. வேதம் சொல்கிறது, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். इब्रानी पहला अध्याय, எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம். इब्रानी दूसरा 4. 2 நாள்ல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயல்களினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவனாமே சாட்சி கொடுத்துமாயிருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றமாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? आमीन. इब्रानी दूसरा अध्याय, हिंदी में 3रा वचन. तो हम लोग ऐसे बड़े उधार से निश्चिंत रहकर कैसे बच सकते हैं, जिसकी चर्चा पहले प्रभु के द्वारा हुई और सुनने वाले के द्वारा ये हमें निश्चय हुआ, और साथ की परमेश्वरी अपनी इच्छा के अनुसार चिन्हों और अद्भुत कामों और नाना प्रकार के सामर्थ के कामों और पवित्र आत्मा के वरदानों के बांटने के द्वारा इसका गवाही देता रहा. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்து நிறைய பேருக்கு கவலை இல்லை. ரட்சிப்பை நிறைய பேர் பெற்ற ரட்சிப்பை திருடிட்டு போயிட்டான் சாஸ். हाँ, बहुत सारे लोग पाए उधार से वो चोरी करके लेके गया. इतने बड़े उधार के बारे में वो लोग निश्चित பெற்ற பெரிதான ரட்சிப்பை கவலை இல்லாம இருக்கக்கூடாது. கவனமாக தெளிந்த புத்தியோடு கூட இருக்க, அவன் திருடிட்டு போயிடக்கூடாது. हम पाए हुए इतने बड़े उधार के विषय में அநேகர் பெற்ற ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். बहुत सारे लोग पाए हुए उधार को वो खो दी है. பெற்ற அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள். पाए हुए अभिषेक को खो பெற்ற दिया. வரத்தை கிருபை வரங்களை இழந்து விட்டார்கள். पाए हुए अनुग्रह और वरदान को खो பெற்ற दिया. தெய்வத்துடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து விட்டார்கள். पाए हुए ईश्वर की सारी आशीषों को भी பெற்ற खो दिया. ஊழியத்தை இழந்து விட்டார்கள். पाए हुए सेवकाई को खो दिए. அந்த ஊழியத்தின் அப்போஸ்தல பட்டத்தை யாரு? அந்த யூதாஸ் இழந்து விட்டான். और जो पद मिला है प्रेरितों का, वो पद को अपना यहूदी अस्कारियत खो दिया. அவன் திருடி விட்டான். वो चोरी कर. இவன் திருடன். அதாவது ரொம்ப முக்கியம், बहुत मुख्य. பிசாசவன் திருடன். शैतान चोर அவன் உபாயத்தோடு வேறு வழியாக வருகிறான். दूसरे ओर से चढ़ जाता. இதை விளங்கிக் கொள்ள, வேறு வழியாக வருகிறான். दूसरे ओर से आएगा. அவன் தந்திரமாக உபயோகத்தோடு, அதாவது டிவைஸ் உபாய தந்திரத்தோடு கூட வேற புதிய புனைப்போடு தான் வருவான். वो नए नए युक्ति बना के आएगा. புதிதாக விஞ்ஞானமும் புதிதான என்ன வளர்ச்சியும், நாட்டில் விஞ்ஞான வளர்ச்சியும் பெருகி கொண்டிருக்க காலங்கள், और देश में विज्ञान भी ऐसे बढ़ते जा रहा, नए नए अनुभव. அவனும் திருடனாக, அவனும் புதிய யுக்தியை கையாண்டு கொண்டு தான் இருப்பான். वो जो शैतान चोर है वो भी नए नए युक्ति बनाते रहता है. அவனும் மாறிக்கிட்டே தான் இருப்பான். வைரஸ் மாறிட்டு தான் இருக்கு. जैसे वायरस बदलते रहता है वैसे वो चोर भी. சின்ன வயசுல காய்ச்சலுக்கு அனாசின், மெட்டாசின், இப்படி ஆக்சன் 500 தான் பார்த்துருக்கோம். बचपन में जो पुकार आएगा तो अनासिन मेटासिन वैसे ही दिया था टैबलेट. இங்க பாருங்க, இப்போ அவன் வைரஸை மாத்திட்டே தான் இருப்பான். लेकिन जो वायरस है वो अपने आप को बदलते இவன் रहते. கண்டுபிடிப்பான், அவன் மாறிடுறான். अब ये एक टैबलेट को बनाएगा, वो புது बदल வியாதிகள், नए नए புது बीमारी, வைரஸ்கள் नए नए वायरस தோன்றிட்டே தான் இருக்கும். उत्पन्न होते. வியாதி எல்லாம் புதுசா வருது. बीमार पूरा नया नया आता. இங்க கபடிங்க. அதே போல ऐसे அவன் உங்களை திருடன் வந்து கொன்னு அழிக்கிறதற்காக, उस जो चोर है तुम्हें मार डालने के लिए, नष्ट அந்த करने के लिए, விலையேறப்பட்டதை திருடுவதற்காக वो
बहुमूल्य चीजों को चोरी உங்கள் करने, சந்தோஷத்தை திருடுகிறவன், तुम्हारे आनंद को चोरी करने, சமாதானத்தை திருடுகிறவன், शांति को चोरी करने அவன் वाला, திருடி கொள்ளையிட்டு போய் விடுவான். वो चोरी करके लूट के लेके चला जाए, அபிஷேகத்தை திருடிட்டு போயிடுவான். अभिषेक को लूट के लेके जाएगा। அவன் தான் திருடன் வேறு வழியாக ரூபத்தில் வருகிறவன். वो ही चोर है और दूसरे ओर से छड़ आता है, அவன் ஏறி வருவான். वो छड़ आएगा। அதனாலதான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, இதுக்கு முன்னால அப்படி வந்தாவன் சொல்லுகிறார், आवे इसके पहले जो आया सभी चोर எனக்கு है और முன்னே डाकू। வந்தவர்களாம் கள்ளரும் கொள்ளைக்காரமா இருக்க ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. जो मेरे से पहले आया वो सभी डाकू है और चोर है, वो बेड़ो उनका न सुना। அப்படிதான் 8வது வசனத்துல யோவான் 10:8 சொல்றார், यूहन्ना 10:8 में அன்ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர்ஸ், அதாவது அப்படிப்பட்டவர்களாம் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आवे ऐसे पहले जो आया வேறு வழியாக, दूसरे ओर से, அதாவது சம் அதர் வேஸ், வேறு வழியாக ஏறி வருவாங்க. दूसरे ओर से चढ़ जाता है, அவன் பிளான் பண்ணி வருவான். वो युक्ति बना के आएगा, அவன் உபாய தந்திரமிட்டு அவன் சூழ்ச்சியாக புதுசா பிணைஞ்சு வருவான். हमें नए नए युक्ति डाल के आएगा। அதுல ரொம்ப கவனமாக தெளிந்த புத்தியோடு கூட இருக்க इस வேண்டும். पर हम ठीक से रखना, தெளிந்த புத்தியுள்ளாக விழித்திருங்கள். सचेत हो, जागते रहो, அப்ப விழித்திருக்க ரொம்ப விழிப்பு தேவை. जागते रखना। இன்னும் அசதியாக இருக்க கூடாது. हमें हम आलस न बनना। சில பேர் அசதியாக இருக்கிறது, कई लोग आलस में रहता है, சரீரத்துல அசதியாவே இருக்கிறது, शरीर में आलस, ஆவிக்குரிய வாழ்க்கையில அசதியாக ரட்சிப்பை ஆமென். குறித்து பெரிதான ரட்சிப்பு அசதியாக கவலையுற்றலா இருக்காதீங்க. हमें इतने बड़े उतार के बारे में निश्चित मत रहो, आलस अरे, मत बनो। சபை இன்றைக்கு அசதியாக இருந்து கொண்டிருக்கிறது. कल से आजकल ऐसे आलस में पड़ा। அசதியாக இராதீர்கள். आमीन, आलस मत हो। ரோமர்களது நிருபத்திலே வாசிக்கிறோம், रोमियो को पत्री, 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், रोमियो को पत्री, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். आमीन, रोमियो 12वां अध्याय 11वां वचन। प्रयत्न करने में आलसी ना हो, आत्मिक उन्माद में बरे रहो, प्रभु की सेवा करते அப்ப रहो। அசதியாயிராமல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். हमें आलस नहीं रखना, उन्माद में बरे रहो, அசதியான வேட்டுகள் களையப்பட வேண்டும். सारे आलस पर दूर होना। இப்படிப்பட்ட இதுல ஏதோ அசம்பந்தமா இருக்க கூடாது. ऐसे इस विषय में हम आलस नहीं रखना। விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை, बहुमूल्य वो लघु से दाम चुका के मोल लिए हुए कलीसिया। ஆகவேதான் அங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, हमें प्रेरित 20:28, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயரத்தினால் சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவிகளை கண்காணிகளை வைத்த மந்த மனிதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். इसलिए अपनी और पूरी झुंड की चौकसी करो जिसमें पवित्र आत्मा ने तुम्हें अध्यक्ष ठहराया है कि तुम परमेश्वर की कलीसिया की रखवाली करो जिसे उसने अपने लघु से मोल लिया है। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். आमीन। நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 29, मैं जानता हूं कि मेरे जाने के बाद फाड़ने वाले भेड़ियों तुम में आएंगे जो झुंड को न छोड़ेंगे। உங்களிலும் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடுகளை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். तुम्हारे ही बीच में ऐसे भी ऐसे मनुष्य उठेंगे जो चेलों को अपने पीछे खींच लेने को टेढ़ी मेढ़ी बातें कहेंगे। மாறுபாடு அதுதான் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த உபாயமான தந்திரமாக வேறு வழியாக வந்து எங்க போதிக்கிறோம் வருவான். आमीन, इसलिए वो टेढ़ी मेढ़ी बातें कहने के लिए आएगा वो। அப்ப இப்படிப்பட்ட அந்த உபாயத்தை திருடன் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम सावधान रखना, युक्ति बना के वो आते हैं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। அப்ப பக்க வழியாக நுழையக்கூடிய ஒரு கூட்டம் வருகிறது. आमीन, हालेलुया। வாசிக்கலாம் யூதாவின் புத்தகம் 4வது வசனம். यहूदा 4, ஏனெனில் क्योंकि வாசிக்கலாமா? ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவதற்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகி சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ள அவர்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. क्योंकि कितने ऐसे मनुष्य चुपके से हम में आ मिले हैं जिनके इस दंड का वर्णन पुराने समय में पहले ही से लिखा गया है।
ये भक्तिहीन है और हमारे परमेश्वर के अनुग्रह को लुचपन में बदल डालते हैं और हमारे एकमात्र स्वामी और प्रभु यीशु मसीह का इनकार करते हैं। பக்க வழியாக நுழைந்து வரக்கூடியதான் வேறு வழியக்கூடிய வரக்கூடிய திருடன். ऐसे मनुष्य जो चुपके से आता है वो ही दूसरे டைரக்டா ओर வர से மாட்டாங்க, வேற வழியாக दूसरे ओर से आता चुपके வேற से ஒரு உபாய தந்திரத்தோடு கூட और कोई युक्ति बना के आएगा। அவன் வருகிறவன். वो आ रहा है, அவன் தான் டிவைஸா இருக்கிறான். वो भी डिवाइस है, डेविल है। டெவில் டிவைஸா இருக்கான். डेविल புரியுதா? डिवाइस है। அப்போ உபாயத்தோடு கூட இருக்கிறான். वो युक्ति के साथ रहता है। ரொம்ப கவனமாக இதில் நாம் ஜீவிக்க வேண்டும். इस विषय में हम सावधान जीवन। லூக்காசன சுவிசேஷத்துல लूका सुसमाचार 16ஆம் அதிகாரத்துல 16 अध्याय। அங்கே ஒரு எஜமானுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். वहाँ एक माली के लिए एक भंडार था அவன் எல்லாவற்றையும் ஆஸ்தியெல்லாம் அழிக்கிறான்னு கேள்விப்பட்டு और वो भंडार ने सारी आस्ती को उड़ा दिया था। 2வது வசனத்துல உன் உக்கிர கணக்கையெல்லாம் ஒப்புவீன்னு சொல்லிட்டான். और दूसरे वचन में तेरे वो लेखा देना मुझे भंडार, இனி நீ உக்கிரனாக்கா இருக்க கூடாதுட்டான். इसके बाद तेरा ये पथ में नहीं रखना। உக்கிரக்காரனுக்கு என்ன சொல்றான் 3வது வசனத்துல, நான் என்ன செய்வேன், எஜமான் உக்கிர விசாரிப்பது என்னை தள்ளி போட்டு இருக்காரு, கொத்துறதுக்கு பலன் இல்லை, இறக்குறதுக்கும் எனக்கு வெக்கமா இருக்குது. वो 16:3 में तब भंडारी सोचने लगा अब मैं क्या करूं, क्योंकि मेरा स्वामी अब भंडारी का काम मुझसे छीन रहा है। मिट्टी तो मुझसे खोदी नहीं जाती और भीख मांगने से मुझे लज्जा आती है। உக்கிரன விசாரிப்பை விட்டு தான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் இப்படி செய்ய வேண்டும் என்று இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். मैं समझ गया कि क्या करूंगा ताकि जब मैं भंडारी के काम से छुड़ाया जाऊं तो लोग मुझे अपने घरों में ले ले। இங்கே தாங்க ஒரு உபாயத்தை போடுறான். यहाँ एक युक्ति बनाया என்னை தங்க வீடுகளே எப்போதும் ஏற்றுக்கொள்ளணும். क्योंकि मुझे अपने घर में वो लोग ले लेना, எனக்கு பலன் இல்லை, मुझे अभी सामर्थ नहीं, எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கும் எனக்கு பலன் இல்லை, கொத்துறதுக்கும் பலன் இல்லை, இறக்கிறதுக்கும் வெக்கமா இருக்கு. मिट्टी गोतने को मुझे सामर्थ नहीं, भीख मांगने को भी लज्जा आता है। அப்பதான் அவனுக்குள்ள ஒரு உபாயம், तब वो एक युक्ति बनाया, டெவில் டிவைஸ் பண்றான், உபாயம் கொடுக்கறான். युक्ति आया। அவன் சொல்றான் 5வது வசனம், தன் எஜமான் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைக்கான், ஒவ்வொருவராக கூப்பிடுறான். முதலாவது வந்தவனை நோக்கி நீ என் எஜமானிடத்திலே பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்கிறான். उन्होंने क्या किया, ऐसे एक एक करके बुलाया, पहले से पूछा तुझ पर मेरे स्वामी का कितना खर्च है। 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரக்காரனை நோக்கி நீ சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 அண்டி சீக்கிரமா எழுதுப்பா. उसने कहा 100 मन थे, तब उसने उससे कहा अपना खाता वही ले और बैठ कर तुरंत 50 लिख दो। பின்பு வேற ஒருத்தனை கூட்ட நீ பண்ணிட்ட கடன் எவ்வளவு, நான் 100 கலம் கோதுமை, அப்பொழுது நீ சீட்டை வாங்கி 80 அண்டி எழுது என்று சொல்லிட்டான். फिर उसने दूसरे से पूछा तुझ पर कितना कर्ज है, उसने कहा 100 मन गेहूं, तब उसने उससे कहा अपना खाता वही लेकर 80 लिख दे। அநீதியுள்ள உக்கிரக்காரன் புத்தியா செய்தானாம். अधर्मी भंडारी कितने बुद्धि से काम किया। இந்த உலகத்தின் பிள்ளைகள் புத்திமான்களா தான் இருக்காங்க, इस संसार के लोग बुद्धिमान लोग, ஆனா அவன் அநீதியுள்ள உக்கிரக்காரன். लेकिन वो अधर्म की भंडारी, அவன் எவ்வளவு பெரிய உபாய தந்திரத்தை கையெடுக்கிறான் பதிலா. वो कितने बड़े चतुराई से काम किया। 150 எழுது, जो 100 था उसको 50 कर दिया, 180 எழுது, और जो 100 था उसको 80 कर दिया। எஜமானுக்கு மீண்டும் துரோகம் செய்கிறான். वापस स्वामी का द्रोह, தன்னை அழைத்தவருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரராக இருக்க வேண்டும். अपने जो बुलाया हुआ वो मालिक के लिए हम सच्चा உத்தம உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையான நீ அநேகத்துக்கு அதிபதியாக. ये सच्चे सेवक तो थोड़े में सच्चा रहता था, इसलिए तो बहुतायत में अधिकारी। இவன் அநீதியுள்ள கொஞ்சத்திலே உண்மை கிடையாது. ये अधर्मी भंडारी थोड़े में ही सच्चा नहीं था। இப்ப எல்லாம் தன்னை ஏற்றுக்கொள்ளணும். आजकल क्या है, पूरा अपने को ग्रहण करना, கொஞ்சம் தேவனுடைய சத்தியத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு எழுது. जरा परमेश्वर को सत्य को थोड़ा कम என்ன பல பேர் ஆலோசனை சொல்றாங்க. कई लोग मुझको ऐसे युक्ति देता, எதுக்கு நீங்க ரொம்ப கடினமா உபதேசம் பண்றீங்க, आप क्यों इतना कठिन उपदेश देता, ஏன் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் குறைங்க,
थोड़ा उपदेश को कम कीजिए। என்னது இயேசுராவுடைய உபதேசத்தை வேதத்தை கொஞ்சம் குறைச்சி பேசணும். हाँ, मैं यीशु मसीह का वो जो उपदेश है थोड़ा कम कर दीजिए। ஒருபோதும் அதை செய்தக்கூடாது. कभी ऐसे नहीं करना। அதாவது அப்படி சேரவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. ऐसे करने वाला मसीह का सेवक नहीं। அப்படிதான் கலாத்தியர் 1:10 சொல்கிறது. गलातियों 1:10। நீங்க கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசித்தா, गलातियों को पत्री 1:10 நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்தனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கு. अब मैं क्या मनुष्य को मनाता हूँ या परमेश्वर का? क्या मैं मनुष्य को प्रसन्न करना चाहता हूँ? यदि मैं अब तक मनुष्य को ही प्रसन्न करता रहता तो मसीह का दास न बन। எஜமானை பிரியப்படுத்தாம और मालिक को स्वामी को प्रसन्न யாரை பிரியப்படுத்துகிறாய்? और किसको तू प्रसन्न? நீ அழைத்தவரை பிரியப்படுத்தாம வேற யாராவது பிரியப்படுத்த கூடாது. हमें जो तुम्हें बुलाया उसको प्रसन्न करना और किसी को। அழைத்தவரை பிரியப்படுத்தாம பிரியப்படுத்தாமட்டா நம்ம ரட்சிப்பை, நம்ம பெரிய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இழந்து போவோம். हमें जो हम अपने स्वामी मालिक को प्रसन्न नहीं करेगा, पाए हुए इतने बड़े बहुमूल्य उद्धार को हम खो தன்னுடைய அழைப்பை இழந்து போயிடுவான். हम बुलावट को भी தன்னுடைய கிருபை இழந்து போயிடுவான். अनुग्रह को खो देंगे। அப்ப ஏன் இங்க கவனி, அவன் திருடுறதுக்கு வருகிறான். वो चोरी करने आता है। அவன் திருடன் வேறு வழியாகத்தான் வருகிறான். वो चोर दूसरे ओर से ही आता है। எப்படி வேறு வழியாக ஆழமா வந்துட்டு இருக்காங்க பாக்குறோம். हमें दूसरे ओर से ரொம்ப உன்னிப்பாக நிதானத்தோடு கூட கவனித்து பார்க்கக்கூடிய காலம். हमें धीरज से सावधान से हम पहचान करते இது रहते। கூர்மையாக கவனித்து பார்க்கக்கூடிய காலம். हमें ध्यान से उस पर ध्यान रखना। அதனாலதான் இங்க எப்படி சொல்றாரு, விழித்திருக்க சொல்றாரு. அதுக்கு முன்னால जागते रहना। என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னால என்ன தெளிந்த சொல்றாரு? புத்தியோடு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். सचेत हो। அந்த தெளிந்த புத்திக்கு தான் ரொம்ப ஷார்ப்னஸ், ரொம்ப கூர்மைன்னு சொல்லப்படுது. अलर्ट। हालेलुया। செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அலர்ட். आमेन। सचेत रहना, जागते रहना। அப்ப ரொம்ப கூர்மையாக எப்படி வாரான் கவனமா இருக்கணும். பேதைகளாக இருக்க கூடாது. हमें बोले नहीं बनना। நீ பேதையா இருக்க கூடாது. बोले नहीं बनना। இங்க கவனிங்க, திருச்சபை இந்த காலத்துல பேதையாக இருக்க கூடாது. कलीसिया इन दिनों में ऐसे बोले नहीं बनना। சபை ஊழியக்காரன் ஏதோ ஒண்ண அப்படியே பேதையா இருக்க கூடாது. எந்த ரூபத்திலே சத்துரு வாரான் கவனமா இருக்கணும். कलीसिया और सेवक लोग ऐसे बोले नहीं बनना। किसी रूप से भी वो चोर आता है। உற்று கவனித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ध्यान से देखते रखना। அல்லேலூயா. हालेलुया। ஓநாய்களுக்கு சாட்டை தப்புவிக்கவன் தான் நல்ல மேய்ப்பன். जो भेड़ियों से भेड़ों को बचाता हो ये अच्छा चरवाहा। அவன் விட்டுட்டு ஓடுறவன் கிடையாது நல்ல மேய்ப்பன். जो चोर है वो छोड़ के भागता है। அப்ப இவன் இங்க இப்படிப்பட்ட திருடன் வேற உபாயத்தோடு கூட வருகிறான். आवेगी युक्ति बना के இந்த பாருங்க, இவன் எஜமானுக்கு துரோகம் செஞ்சான். ये अपने स्वामी को द्रोह दिया। எப்படிப்பட்ட ஒரு பாருங்க, कैसे अधर्मी बंडा ஒரு உபாய தந்திரத்தோடு கூட வருகிறான். ऐसे एक युक्ति बना के வேற வழியாக வருவான். दूसरे ओर से चढ़ जाता है। இன்னைக்கு உபதேசத்தை, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசி புரட்டி பேசக்கூடிய புரட்டர்கள். ऐसे आजकल परमेश्वर का वचन को उलट के बातें இத करता। குறித்து இன்னும் பேசறதுக்கு நேரம் இல்ல. अभी समय नहीं। நாம் ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करें। இந்த நாள்ல எடுத்த வேத பகுதி इन दिन का जो संदेश, எப்படி, ஆனால் இயேசு அதை ஜெயித்தார். அவர் लेकिन यीशु जय पाया। அந்த தந்திரங்களை எல்லாம் ஜெயித்தார். यीशु सारी ये चतुर की उपाय को युक्ति से जय पाया। அவரை தந்திரமாக அவரை பிடிக்கிறதுக்கு உபாய தந்திரம் தேடினாங்க. वे यीशु को भी पकड़ने के लिए गई युक्ति बनाया। அவரை குற்றப்படுத்தினாங்க. उस पर दोष लगाया। ஆனால் இயேசுவே அவருக்கு வைத்திருந்த அந்த திட்டத்தை, அவர் பிதாவின் சித்தத்தை 100% நிறைவேற்றி முடிச்சிட்டார். लेकिन यीशु 100% पिता ने जो उस पर रखा था वो इच्छा को पूरा कर दिया। அவர் நிறைவேற்றி முடிச்சதனால் वो पूरा किया। इस कारण அவர் பரமேறி சென்றார். वो स्वर्ग में சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். सिंहासन में बैठा। சாத்தானை ஜெயித்தார். शैतान से जय पाया। ஒரு விஷயம் நாம் हम जय प्रार्थना करें। ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. Thank you Lord. சாத்தான் உபாய தந்திரத்தோடு கூட செயல்படுகிறார்.